தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ ஒரு முக்கியமான அப்டேட்டு சென்டாக்லேருந்து வெளியே வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவைஸ்டு டிராஃப்ட் லிஸ்ட்டு, ரிவைஸ்டு மெரிட் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது திரும்ப வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஐஎம்எஸ், பிவிஹெச் இது எல்லாத்துக்கும் சேர்த்து, அதாவது நேஷ்னல் சப்போர்ட்டிங், என்ஆர்ஐ, கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாத்துக்குமே சேர்த்தே வந்து இப்போ ரிவைஸ்டு மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் ஏற்கனவே மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, திரும்ப வந்து நம்ம அதை வச்சு அதுக்கப்புறம் ரவுண்ட் 1 கவுன்சிலிங்க்கு ப்ரெஃபரன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் திரும்ப வந்து மறுபடியும் ரிவைஸ் லிஸ்ட்டு ஏன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, சில விடுபட்ட போன இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மேபி ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் ரேங்க்கில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இல்லையான்றதை இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பெரிய சேஞ்சஸ் வராது, பட் இருக்கா இல்லைன்னு ஒரு தடவை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ரேங்க் லிஸ்ட்டுமே இருக்குது. ஸோ இன்னொரு லிங்க்கில் ரேங்க் லிஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். நான் அதையுமே உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன் என்ன அப்படின்ட்டு. சில முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாற்றியமைக்கப்பட்ட இந்த தரவரிசை பட்டியல் இருக்கு இல்லையா, இது வந்து 25ஆம் தேதி இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாங்க. கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் தென் தெலுங்கு மைனாரிட்டிக்கு, என்ஆர்ஐக்கு சேர்த்து. இது இல்லாமல் புதுச்சேரியை சேர்ந்த ஒரு யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த மாணவர்கள், விளையாட்டு பிரிவு, மாற்றுத்திறனாளிகள், தியாகிகள்லாம் இருக்காங்க இல்லையா, முன்னாள் இராணுவத்தினர் வாரிசுகள், அரசு பள்ளி மாணவர்கள் பட்டியலையுமே சேர்த்து தான் வெளியிட்டிருக்காங்க இந்த ரேங்க் லிஸ்ட்டை. ஸோ முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன இதில் அப்படின்னு பார்க்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணணும். உங்களுடைய அப்ளிகேஷனை வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கான்றது. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, வெப்சைட்டு கூட லாகின் உள்ளே போயிடுங்க. லாகின் உள்ளே போயிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஞாபகம் வச்சுக்கோங்க. லாகின் உள்ளே போயிடுறீங்க, டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டு உங்கள் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்து நீங்கள் லாகின் உள்ளே போனீங்கன்னா அங்கேயே தெரிஞ்சிடும் வெரிஃபிகேஷன் ஓகே ஆகிருக்கா இல்லையான்றது. இல்லை ஏதாவது ஆட்சேபனை இருந்தது, உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்குது, அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்ற சூழ்நிலையில் இருக்குது, இல்லைனா வந்து சர்டிஃபிகேட் ஏதாவது அப்லோட் பண்ண வேண்டிய பெண்டிங் இருக்குது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலுமே இதை என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா, 27ஆம் தேதி காலையில் 10 மணிக்குள்ளே நீங்கள் லாகினில் போயிட்டு அப்ஜெக்ஷன் அப்படின்னு ஒரு லிங்க் வழியாக போயிட்டு உள்ளே சமர்ப்பிக்கணும். நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். எதுனா உங்களுக்கு விடுபட்ட போன சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்தாலோ, அல்லது வேறு ஏதாவது ஆட்சேபனை தெரிவிக்கிறீங்க, இந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி இருக்குது, இது வந்து சரியில்லை, இல்லை சரி ஏதாவது சொல்லணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அப்ஜெக்ஷன் லிங்க் உள்ளே போயிடணும் லாகினில் போயிட்டு. சரிங்களா? அடுத்து இந்த ரெவென்யூ சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, சில பேர் வந்து புதுசாக பண்ணியிருப்பாங்க. அந்த புதுசாக பண்ணியிருக்கிற ரெவென்யூ சர்டிஃபிகேட்டில் நீங்கள் ஏற்கனவே ரிஜெக்ட் ஆகிருக்கும் அப்ளிகேஷன் அந்த ரெவென்யூ சர்டிஃபிகேட் இல்லாமல். அந்த மாதிரி யாருக்கா ரிஜெக்ட் ஆகியிருந்ததுன்னு சொன்னால், இவங்க என்ன பண்ணலான்னா 27ஆம் தேதி காலையில் 10 மணிக்குள்ளே திரும்ப வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம், புதுசாக வாங்கினா உங்களுடைய ரெவென்யூ சர்டிஃபிகேட்டை. ஸோ அதுவுமே இங்கே இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ். அடுத்தது இன்னொரு முக்கியமாக வந்து கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸை நீங்கள் பார்க்கணும். என்ன அப்படின்னா, ஏற்கனவே ரவுண்ட் 1 அலாட்மெண்ட்டில் சீட் மேட்ரிக்ஸ் நமக்கு வெளியிட்டிருந்தாங்க. ரைட்டுங்களா? இந்த சீட் மேட்ரிக்ஸை பார்த்துக்குங்க. ரெண்டாவது, தேவைப்பட்டால் மாணவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தங்களுடைய கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸை புதுப்பித்து கொள்ளலாம் அப்படின்றதையும் இந்த இதை சொல்லிடுறாங்க. அதாவது நீங்கள் வந்து திரும்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து கோர்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் பூர்த்தி செய்யாத விண்ணப்பதாரர்கள், நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் உங்களோட கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸை கொடுக்காமல் இருக்கீங்க இல்லைங்களா, இவங்க எல்லாருமே வந்து அலாட்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்ற விஷயங்களையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வார்னிங் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சர்டிஃபிகேட் வார்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில பேர் வந்து ஒரே ஆள் 2க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷனை போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் 2மே வந்து ரிஜெக்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறான விவரங்கள், தவறான விஷயங்கள் எதாவது சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அப்போயுமே ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது நேரடியாக ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஏதாவது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை கண்டறியப்பட்டாங்க, தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் சட்டப்படி உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ இது தொடர்பான ஒரு எஸ்எம்எஸ் மாணவர்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பியிருக்காங்க. அதனால் அதையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு ரிவைஸ்டு மெரிட் லிஸ்ட் வந்து சென்டாக்லேருந்து வெளியே வந்ததுனால இந்த ரிவைஸ்டு மெரிட் லிஸ்ட் நீங்கள் ஒரு கிளான்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. தேங்க்யூ.